இந்த கொஸ்டினில் நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு 4x² + 9y² என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம மொதல் ஈக்குவேஷனை மட்டும் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போனா இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 2x + 3y ஹோல் ஸ்கொயர்டாக இங்கே 14 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 14 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இதை பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா மாதிரியே இருக்குது. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² + b² + 2ab இதான் வந்து விரிச்சு எழுதுறது. இல்லை நான் ஏக்கு பதிலாக 2xஐயும் பிக்கு பதிலாக 3yஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் என்ன பண்ணணும் 3y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அதே மாதிரி ஏக்கு பதிலாக 2x பிக்கு பதிலாக 3y. இப்போ எல்லாத்தையும் எழுதிட்டு சீக்வல் என்னது இந்த 14 ஸ்கொயர் அதை எழுதிடணும். எழுதுனா 196. 14 ஸ்கொயர் பண்ணால் 196 அதை எழுதிக்கிட்டேன். 2x². அப்போ இது என்ன வரும் 4x² ப்ளஸ் இதை 9y². ஏன்னா ஹோல் ஸ்கொயரில் இப்போ இது எல்லாத்தையும் பிறகு எனக்கு என்ன வரும்னா 12xyன்னு வரும். = 196. இப்போ இதான் நம்ம கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியே வந்துருச்சா 4x² + 9y². இதை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 4x² + 9y² = 196 - 12xy. இப்போ xyயோட வேல்யூ கொடுத்துருக்கான் 3ன்னு. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4x² + 9y² = 196 - 12 3. ரெண்டையும் பெருக்குனா 36ன்னு வருமா? அப்போ 196 - என்ன வரும் 36. இப்போ ரெண்டையும் கழிச்சா 160. அப்போ ஆன்சர் என்னது 160 தான் ஆன்சர்.